ரீகேப். போன வீடியோவில் ஹாரி, ஹெர்மைனி அப்புறம் எல்லா வீஸ்லிஸும் சேர்ந்து டிராயிங் ரூம்ல இருக்கிற டாக்ஸீஸ் எல்லாத்தையும் டாக்ஸிசைட் வச்சு கொல்றாங்க. ஃப்ரெட் அண்ட் ஜார்ஜ் அதில் ஒரு சில டாக்ஸீஸை அவங்களோட பாக்கெட்ல எடுத்து வைக்கிறாங்க. அதை பார்த்த ஹாரிக்கு அவங்களோட ஜோக் ஷாப்புக்கு ஸ்கைவிங் ஸ்நாக் பாக்ஸஸ்க்கு அது யூஸ் ஆகும்னு சொல்றாங்க. Chapter 6 The Noble and Most Ancient House of Black Part 2. மேலே டோர்பெல் அடித்ததும் மிஸ்ஸஸ் வீஸ்லி அவங்க எல்லாரையும் அங்கேயே இருக்க சொல்லிட்டு, நான் திரும்ப வரும்போது உங்களுக்கெல்லாம் சாண்ட்விச்சஸ் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க கதவை க்ளோஸ் பண்ணிட்டு மேலே ஏறி போகிறாங்க. அவங்க போனதும் எல்லாரும் வேகமாக பக்கத்தில் இருந்த ஜன்னலுக்கு ஓடுறாங்க. அங்கேருந்து அவங்களால டோர் ஸ்டெப்பை பார்க்க முடியுது. மண்டங்கஸ் அப்படின்னு ஹெர்மைனி சொல்லிட்டு, அவர் எதுக்கு இவ்வளோ கால்ரன்ஸை கொண்டு வந்திருக்காருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்கிறா. மேபி அதை எல்லாத்தையும் ஒழிச்சு வைக்க ஒரு இடத்த தேடுவாரோ என்னவோ. அவர் என்னை பார்த்துக்க வேண்டிய அன்னைக்கு ராத்திரி அதை தானே பண்ணிட்டு இருந்தாரு, இந்த மாதிரி கால்ரன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படின்னு ஹாரி சொல்லறான். யா, நீ சொல்றது கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு ஃப்ரெட் சொல்கிறான். ஃப்ரண்ட் டோர் ஓப்பன் ஆகிற சத்தம் கேட்குது. மண்டங்கஸ் கால்ரன்ஸோட உள்ளே வந்துடுறாரு. அம்மாக்கு அது பிடிக்க போறது இல்லை அப்படின்னு ஃப்ரெட் சொல்லறான். அவனும் ஜார்ஜும் வேகமா அவங்க இருந்த ரூமோட கதவு பக்கத்துல அவங்க காதை வச்சு ஒட்டு கேட்கறாங்க. மண்டங்க சீரியஸ் கிட்டையும் கிங்ஸ்லி கிட்டையும் ஏதோ பேசுறாரு அப்படின்னு ஃப்ரெட் மற்றவங்க கிட்ட சொல்றான். ஒழுங்கா கேட்க மாட்டேங்குது, நம்ம மேலே போய் எக்ஸ்டெண்டபிள் இயர்ஸ் எடுத்துட்டு வரலாம் நினைக்கிறியா அப்படின்னு கேட்கறான். மேபி வளர்த்தா ஏதாவது ஒரு நியூஸ் கிடைக்கும், நான் மேலே போய் எடுத்துட்டு அப்படின்னு ஜார்ஜ் சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் ஏதோ வெடிச்ச மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது. எக்ஸ்டெண்டபிள் இயர்ஸ் அந்த நிமிஷத்தில் தேவையில்லை அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஏன்னா மிஸ்ஸஸ் வீஸ்லி இப்போ பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்காங்க. மன்னங்கஸ், இது திருட்டு பொருட்கள் வைக்கிற கொடவுன் இல்ல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அம்மா வேற யாரையாவது திட்டுனா ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு அப்படின்னு ஃப்ரெட் சொல்லறான். அவன் கதவை லைட்டா 1 இன்ச் அளவுக்கு திறந்து வைக்கிறான். ஸோ மிஸ்ஸஸ் வீஸ்லியோட வாய்ஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா கேட்கறதுக்காக, கம்ப்ளீட்லி இர்ரெஸ்பான்சிபிள், நீ இங்கே இதெல்லாம் வேற கொண்டு வந்துகிட்ட, ஏற்கனவே எங்களுக்கு எக்கச்சக்க வேலை இருக்கு அப்படின்னு அவங்க கத்துறாங்க. மண்டங்கஸை திட்டுறதுக்கு ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உன்னை ஃபாலோ பண்ணாமல் விட்டதுலேருந்தே அவங்க காத்துட்டு தான் இருந்தாங்க. இன்னைக்கு சான்ஸ் கிடச்சிருச்சு. இப்போ சீரியஸோட அம்மா வேற கத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு ஜார்ஜ் சொல்லறான். மிஸ்ஸஸ் வீஸ்லியோட வாய்ஸ் இப்போ அந்த போர்ட்ரேட்ல இருந்து வர்ற சத்தத்தால் இப்போ அவங்களுக்கு அவ்வளவா கேட்காம போயிடுச்சு. ஜார்ஜ் கதவை மூடுறான். ஆனால் அதுக்குள்ளேயே ஒரு ஹவுஸ் செல்ஃப் ரூம்குள்ளே வந்துடுது. அதோட இடுப்பில் கட்டி இருந்த ஒரு சின்ன கரித்துணியை தவிர அது கம்ப்ளீட்டாக நேக்கடாக தான் இருந்தது. அதை பார்க்குறதுக்கும் ரொம்ப வயசான மாதிரி இருந்தது. அதோட ஸ்கின் அதை விட ரொம்ப நீளமாக இருந்த மாதிரி இருந்தது. அந்த ஹவுஸ் செல்ஃபோட தலை வழுக்கையாக இருந்தாலும் அதோட காதில் இருந்த நிறைய வெள்ளை முடிகள் இருந்தது. அதோட கண்ணு பிளட் ஷாட்டாக வாட்டரி கிரேயாக இருந்தது. அதோட மூக்கை பார்க்க ஒரு ஸ்னவுட் மாதிரி இருந்தது. அந்த எல்ஃப் ஹாரியையும் மற்றவங்களையும் பார்க்காத மாதிரி அப்படியே நடக்குது. அது கூன் போட்டு இருந்தனால அது கொஞ்சம் தள்ளாடி ரூமோட எண்டுக்கு போயிட்டு இருக்கு. அது ஏதோ முணங்கிட்டு வேற இருக்கு. சாக்கடை மாதிரி நாறுது. அதுல கிரிமினல் வேற. என்னமோ அவ ரொம்ப நல்லவ மாதிரி. அவளும் ஒரு பிளட் ரைட்டர் தானே. அவளோட பிள்ளைகளும் என்னோட எஜமானியோட வீட்டை இப்படி நாசம் பண்ணுதுங்க. என்னோட எஜமானியம்மா ரொம்பவே பாவம். அவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சிருந்தா, அவங்களுக்கு மட்டும் அவங்க வீட்டுக்குள்ள இப்படி குப்பைகள்லாம் வந்திருக்குன்றது தெரிஞ்சிருந்தா அவங்க கிரீச்சர் கிட்ட என்ன சொல்லுவாங்க? ஓ, இந்த மாதிரி ஒரு அவமானம், மட் பிளட்ஸ், வேர்வூல்ஸ், ட்ரைட்டஸ், கிரீச்சரால என்னதான் பண்ண முடியும் அப்படின்னு அது சொல்லுது. ஹலோ கிரீச்சர் அப்படின்னு ஃப்ரெட் கதவை சாத்திட்டு ரொம்ப சத்தமா சொல்லறான். அந்த ஹவுஸ் செல்ஃப் அப்படியே உறைஞ்சு போய் நிக்குது. அது பேசுறதையும் நிறுத்திடுச்சு. அது திரும்பி ஃப்ரெட்டை இப்போதான் பார்த்த மாதிரி ஒரு ஆக்ட் பண்ணுது. கிரீச்சர் உங்களை பார்க்கல மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெட்டுக்கு பவ் பண்ணுது. பவ் பண்ணிட்டு இருக்கும் போதே ஃப்ரெட்டு காதில் விழுற மாதிரி, நாஸ்டி லிட்டில் பிராட் ஆஃப் அ பிளட் ரைட்டர் அப்படின்னு அவனை பற்றியே சொல்லுது. சாரி, நீ கடைசியாக என்ன சொன்ன அப்படின்னு ஜார்ஜ் கேட்குறான். கிரீச்சர் ஒன்றும் சொல்லலையே அப்படின்னு அந்த எல்ஃப் சொல்லிக்கிட்டே இப்போ ஜார்ஜுக்கு குனிஞ்சு ஒரு பவ் பண்ணுது. பவ் பண்ணிக்கிட்டே, இங்கே இன்னொன்று, அதோட ட்வின்னு, ரெண்டும் சரியான குட்டி சாத்தானுங்க அப்படின்னு அது சொல்லுது. ஹாரிக்கு சிரிக்கிறதா இல்லையான்னு தெரியல. எல்ஃப் நிமிர்ந்துட்டு எல்லாரையும் பார்க்குது. திரும்பவும் அது முணங்க ஆரம்பிக்குது. அவங்களுக்கெல்லாம் ஏதோ கேட்காத மாதிரி. இங்கே பாருது நிற்கிறது அந்த மட் பிளட்டை, நடு வீட்டில் செல மாதிரி. என் மிஸ்ட்ரஸ்க்கு மட்டும் தெரிஞ்சா, என்னோட எஜமானிக்கு மட்டும் தெரிஞ்சா, ஓ அவங்க அழுதுருவாங்க.
அப்புறம் இங்கே ஏதோ ஒரு புது பையன் வேற நிற்கிறானே, க்ரீச்சருக்கு அவனோட பேரு தெரியாது, அவன் என்ன இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கான், க்ரீச்சருக்கு தெரியாது அப்படின்னு அது சொல்லிக்கிட்டு இருக்கு. க்ரீச்சர், இது ஹாரி பாட்டர் அப்படின்னு ஹெர்மைனி சொல்கிறா. க்ரீச்சரோட கண்கள் அகலுது. அது இப்போ ரொம்ப வேகமா முணங்க ஆரம்பிக்குது. அந்த மட்பிளட் இப்போ க்ரீச்சர் கிட்ட பேசுது. ஏதோ நான் அவளோட ஃப்ரெண்டு மாதிரி. க்ரீச்சரோட மிஸ்ட்ரஸ்க்கு மட்டும் அது தெரிஞ்சா, இந்த மாதிரியோட சேர்க்கையில் அவன் இருக்கிறான்றது தெரிஞ்சா அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு அது முணங்குது. அவளை மட்பிளட்னு சொல்லாத அப்படின்னு ரானும் ஜீனியும் சேர்ந்து சொல்றாங்க ரொம்ப கோவமா. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவனுக்கு கொஞ்சம் லைட்டாக அப்செட் ஆகியிருக்கான், அவனுக்கு மூளை சரியில்லை, அவன் என்ன பேசுறான்னு அவனுக்கே அப்படின்னு ஹெர்மைனி சொல்லறா. உன்னை நீயே ஏமாத்திக்காத ஹெர்மைனி, அதுக்கு தெரியும் அது என்ன சொல்லுதுன்னு அப்படின்னு ஃப்ரெட் க்ரீச்சரை வெறுப்போட பார்த்துட்டு சொல்லறான். க்ரீச்சர் இன்னும் முணங்கிட்டு தான் இருக்கு. இப்போ அது ஹாரியை பார்த்துட்டு இருக்கு. உண்மையா இது ஹாரி பாட்டர் தானா? க்ரீச்சரால அந்த ஸ்காரை பார்க்க முடியுதே, அது உண்மையாதான் இருக்கும். இந்த பையன் தான் டார்க் லார்டை நிறுத்தினதா? க்ரீச்சர் எப்படி அவன் பண்ணான்றதை யோசிக்குதா அப்படின்னு அது நுணங்கிக்கிட்டு இருக்கு. நாங்கள் எல்லாருமே அதை தான் யோசிக்கிறோம் க்ரீச்சர் அப்படின்னு ஃப்ரெட் சொல்லறான். உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு ஜார்ஜ் கேட்குறான். க்ரீச்சரோட கண்கள் இப்போ ஜார்ஜை பார்க்குது. க்ரீச்சர் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு அது சொல்லுது. வழக்கமாக சொல்கிற பொய் தானா அப்படின்னு பின்னாடி இருந்து ஒரு குரல் கேட்குது. சீரியஸ் இப்போ திரும்ப வந்துட்டாரு. அவர் இப்போ அந்த எல்ஃபை பார்த்து முறைக்கிறாரு. ஹாலில் அவரோட அம்மாவோட போர்ட்ரேட்ல இருந்து வந்துட்டு இருந்த சத்தம் இப்போ அமைதியாயிடுச்சு. மிஸ்ஸஸ் வீஸ்லியும் மண்டங்கஸ் கூட இப்போ பேஸ்மெண்ட்டுக்கு போயிட்டாங்க போல, ஏன்னா அவங்க சத்தமும் கேட்கல. சீரியஸாக பார்த்ததும் க்ரீச்சர் ரொம்ப குனிஞ்சு அதோட மூக்கு தரைய தொடுற அளவுக்கு குனிஞ்சு ஒரு பவ் பண்ணுது. நேரம் நிமிர்ந்து இல்லை அப்படின்னு சீரியஸ் சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. க்ரீச்சர் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு அந்த எல்ஃப் சொல்லிட்டு, க்ரீச்சர் வாழ்கிறதே நோபல் ஹவுஸ் ஆஃப் பிளாக்குக்கு சேவை செய்யதான் அப்படின்னு அது சொல்லுது. ஓ அப்படியா, அதனால தான் தினம் அது இன்னும் பிளாக் ஆகிக்கிட்டே இருக்கு, ரொம்ப குப்பையாக இருக்கு அப்படின்னு சீரியஸ் சொல்கிறாரு. மாஸ்டருக்கு எப்பயும் கிண்டல் தான் அப்படின்னு க்ரீச்சர் சொல்லிட்டு திரும்பவும் பவ் பண்ணுது. மாஸ்டர் ஒரு மோசமான நன்றி இல்லாத பண்ணி அவரோட அம்மாவோட இதயத்தை அப்படின்னு அது சொல்லிக்கிட்டு இருக்கு. ஏன் அம்மாவுக்கு இதயமே இல்லை க்ரீச்சர், அவங்க வாழ்ந்ததே வெறுப்பில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சீரியஸ் சொல்கிறாரு. க்ரீச்சர் திரும்பவும் முகம் குப்புற விழுந்து பவ் பண்ணி, மாஸ்டர் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம், ஆனால் மாஸ்டர் அவரோட அம்மா காலில் இருக்க தூசியை துடைக்கிறதுக்கு கூட லாய்க்கு இல்லை. என்னோட எஜமானி அம்மா அவங்க என்ன சொல்லுவாங்க? இப்போ க்ரீச்சர் அவருக்கு போய் சேவை செஞ்சுக்கிட்டு இருக்குன்றத பார்த்தா அவங்க அவரை எப்படி வெறுத்தாங்க, அவர் அவங்கள எப்படி மனசு நோக வச்சாரு அப்படின்னு அது சொல்லிக்கிட்டு இருக்கு. நான் நீ என்ன பண்ணேன்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சீரியஸ் சொல்றாரு. ஒரு தடவையும் நீ க்ளீன் பண்றேன்னு சொல்லிட்டு வரும்போதெல்லாம் இங்கே இருந்து எதையாவது தூக்கிட்டு உன்னோட ரூமுக்கு போயிடுற, ஸோ நாங்கள் அதை வெளியே தூக்கி போட முடியாதபடி அப்படின்னு சீரியஸ் சொல்றாரு. க்ரீச்சர் ஒருபோதும் இங்கே இருக்கிற எதையும் அதோட சரியான இடத்துல இருந்து நகட்டாது அப்படின்னு அந்த எல்ஃப் சொல்லிட்டு வேகமாக முணங்க ஆரம்பிக்குது. எஜமானி அம்மா க்ரீச்சரை மன்னிக்கவே மாட்டாங்க. இந்த டேப்பஸ்ட்ரி வெளியே தூக்கி போட்டா 7 செஞ்சுரிஸாக இந்த ஃபேமிலியில் இருக்கு. க்ரீச்சர் எப்படியாவது அதை பாதுகாக்கணும். க்ரீச்சர் மாஸ்டரை அதை வெளியே தூக்கி போட விடாது. க்ரீச்சர் மாஸ்டரையோ பிளட் ரைட்டர்ஸையோ இல்லை அதுங்களோட குட்டிகளோ இதை வெளியே தூக்கி போட கண்டிப்பாக விடாது அப்படின்னு அது சொல்லுது. நினச்சேன் அப்படி ஏதாவது பண்ணுவேன் தான் நினச்சேன் அப்படின்னு சீரியஸ் அந்த எல்ஃபை பார்த்துட்டு அந்த டேப்பஸ்ட்ரியை பார்க்குறாரு. இதுக்கு பின்னாடியும் ஒரு பெர்மனன்ட் ஸ்டிக்கிங் சாமை கண்டிப்பாக போட்டிருப்பாங்க, அதில் எனக்கு எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது. சர்டனாக அதை நான் வெளியே தூக்கி போட முடியாது. இப்போ இங்கேருந்து போ க்ரீச்சர் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அந்த மாதிரி ஒரு டைரக்டான ஆர்டரை க்ரீச்சரால் ஒபே பண்ணாமல் இருக்க முடியாது. க்ரீச்சர் சீரியஸை பயங்கர வெறுப்போடு பார்த்துட்டு அங்கே இருந்து அப்படியே கதவை நோக்கி நடக்க ஆரம்பிக்குது. அது இப்போ முடங்கிக்கிட்டே போகுது. அஸ்கபன்ல இருந்து திரும்ப வந்துக்கிட்டு க்ரீச்சர் அங்கேயும் இங்கேயும் வேலை வாங்கிக்கிட்டு, என்னோட எஜமானி அம்மா ரொம்பவே பாவம், அவங்க மட்டும் இப்போ இந்த வீட்டில் இருந்தா அவங்க இந்த வீட்டோட நிலைமையை பார்த்தா என்ன சொல்லுவாங்க, இந்த வீட்டில் இப்படி குப்பைகள்லாம் இருக்கு, அவங்களோட பொக்கிஷத்தை எல்லாத்தையும் வெளியே தூக்கி எரிஞ்சுக்கிட்டு இருக்குதுங்க, ஏன் பையனே இல்லை இவன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஆனால் அவன் இப்போ திரும்ப வந்துட்டான், அவன் ஒரு கொலைகாரன் வேற சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அது முணங்கிக்கிட்டே இருக்கு. இந்த மாதிரி நீ முணங்கிக்கிட்டே இரு, சீக்கிரமாகவே நான் கொலைகாரனை ஆக போகிறேன் அப்படின்னு சீரியஸ் சொல்லிட்டு அந்த எல்ஃபை வெளியே தள்ளி கதவை சாத்துறாரு. சீரியஸ் அவன் சரியான மனநிலையில் இல்லை அப்படின்னு ஹெர்மைனி சொல்லறா. அது பேசுறது நம்மளுக்கெல்லாம் கேட்கும்னு அது நினைக்கல அப்படின்னு அவ சொல்லறா.
அது ரொம்ப காலமாக தனியாகவே இருந்திருக்கு. என்னோட அம்மாவோட போர்ட்ரேட் கிட்ட இருந்து முட்டாள்தனமான வேலைகளெல்லாம் கேட்டு அது செஞ்சுக்கிட்டோம். அது தனக்கு தானே பேசிக்கிட்டோம். ஆனால் அது முதல்ல இருந்தே இந்த மாதிரி தான் அப்படின்னு சீரியஸ் சொல்லிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் மட்டும் அவனை வெளியே விட்டீங்கன்னா அப்படின்னு ஹெர்மைனி சொல்லுறா. மேபி அப்படின்னு அவ சொல்லுறா. நம்ம அவனை வெளியே விட முடியாது, ஃப்ரீயாக்க முடியாது. அவனுக்கு ஆர்டரை பற்றி நிறையாவே தெரியும். அண்ட் எனிவேஸ் அந்த மாதிரி அவனை ஃப்ரீ பண்ணனா அந்த ஷாக்கே அவனை கொன்னுரும். இந்த வீட்டை விட்டு போ அப்படின்னு சொல்லி மட்டும் பாரு அது எப்படி எடுத்துக்குதுன்னு அப்படின்னு சீரியஸ் சொல்கிறாரு. க்ரீச்சர் சேவ் பண்ணணும்னு நினச்சா அந்த டேபிஸ்ட்ரி இருந்த வாலை நோக்கி சீரியஸ் நடக்கிறாரு. அந்த டேபிஸ்ட்ரி அந்த வாலோட லென்த்தை ஃபுல்லாக கவர் ஆகி இருக்கு. ஹாரியும் மற்றவங்களும் அவரை ஃபாலோ பண்ணி போகிறாங்க. அந்த டேபிஸ்ட்ரியை பார்க்க ரொம்பவே பழசாக இருந்த மாதிரி இருந்தது. அங்கங்கே மங்கி போயும் இருந்தது. அங்கங்கே சில இடத்துல டாக்ஸிஸ் வந்து அதை கடிச்சிருந்த மாதிரி இருந்தது. ஆனால் அதோட கோல்டன் த்ரெட் வந்து எம்ப்ராய்டரி பண்ண மாதிரி அந்த டேபிஸ்ட்ரி முழுவதையும் கனெக்ட் பண்ணி இருந்தது. அதை பார்க்குறதுக்கு ஒரு ஃபேமிலி ட்ரீ மாதிரி இருந்தது. ஹாரியால் பார்க்க முடிஞ்ச அளவுக்கு அது பார்த்தா மிடில் ஏஜஸ் வரைக்கும் இருந்திருக்கும் போல். அந்த டேபிஸ்ட்ரியோட டாப்பில் என்ன எழுதியிருந்ததுன்னா, த நோபல் அண்ட் மோஸ்ட் ஏன்ஷியன்ட் ஹவுஸ் ஆஃப் பிளாக் டோஜியோர் ஸ்பர் அப்படின்னு எழுதியிருந்தது. ஹாரி அந்த ஃபேமிலி ட்ரீயோட பாட்டத்தை ஸ்கேன் பண்ணி பார்க்குறான் கேர்ஃபுல்லாக. நீங்கள் ஆனால் இதில் இல்லை அப்படின்னு சொல்லுறான். நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சீரியஸ் அங்கே இருந்த ஒரு சின்னதான ரவுண்டான ஒரு பிளாக் கலர் இடத்த காமிக்கிறாரு. ராதர் அதை பார்க்கறதுக்கு ஒரு சிகரெட் பர்ன் மாதிரி இருந்தது. என்னோட அம்மா என்னை வந்து பிளாஸ்ட் பண்ணிட்டாங்க, நான் வீட்டை விட்டு ஓடி போனதும். க்ரீச்சர் அதை அப்பப்போ அந்த கதையை சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நீங்கள் உங்கள் வீட்டை விட்டு ஓடி போயிட்டீங்களா அப்படின்னு ஹாரி கேட்குறான். ஆமாம், எனக்கு 16 வயசு இருக்கும்போது நான் ஓடிட்டேன், எனக்கு போதும்னு இருந்தது அப்படின்னு சீரியஸ் சொல்கிறாரு. எங்கே போனீங்க அப்படின்னு ஹாரி கேட்குறான். உன்னோட அப்பாவோட வீட்டுக்கு தான். உன்னோட தாத்தா பாட்டி ரொம்பவே நல்லவங்களா இருந்தாங்க. அவங்க என்ன ஒரு 2வது பையன் மாதிரி அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. நான் உன்னோட அப்பாவோட வீட்டில் தான் ஸ்கூலில் லீவ் இருக்க போதெல்லாம் அங்கே தான் இருப்பேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. எனக்கு 17 வயசு ஆகும்போது நானே எனக்கு ஒரு வீடு வாங்கிக்கிட்டேன். என்னோட அங்கிள் ஆல்ஃபர்ட் அவர் எனக்கு கொஞ்சம் கோல்டு கொடுத்தாரு. அவரும் இங்கே ஃபேமிலி ட்ரீலேருந்து சுடப்பட்டிருப்பாரு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு இடத்த காமிக்கிறாரு. எனிவே அதுக்கப்புறம் நானே என்னை பார்த்துக்கிட்டேன். நான் எப்போவுமே மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பாட்டரோட வீட்டில் சண்டே லஞ்சுக்கு போகிற மாதிரி தான் இருக்கோம் அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனால் நீங்கள் ஏன் வெளியே போனீங்க அப்படின்னு ஹாரி கேட்குறான். ஏன் வெளியே போனேனா அப்படின்னு சீரியஸ் சொல்லிட்டு அவரோட முடியை விரலால் கோதி விடுறாரு. ஏன்னா நான் இங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையும் வெறுத்தேன். என்னோட அப்பா அம்மா அவங்களோட பியோர் பிளட் மேனியாவோட கன்வின்ஸ்ட். அதாவது நீ ஒரு பிளாக்காக இருந்தனா நீ வந்து ஒரு ராயல் மாதிரி. என்னோட பைத்தியக்கார தம்பி அவன் வந்து அவங்கள தான் நம்பினான். ஓ இதுதான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு சீரியஸ் அங்கே இருந்த ஒரு சின்ன ஃபோட்டோவை காமிக்கிறாரு. அந்த ஃபோட்டோக்கு கீழே ரெகுலஸ் பிளாக் அப்படின்னு எழுதியிருக்கு. அதில் ஒரு டேட் ஆஃப் பர்த்தும் அதுக்கப்புறம் ஒரு டேட் ஆஃப் டெத்தும் இருந்தது. அந்த டேட் ஆஃப் டெத் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. அவன் என்னை விட சின்ன பையன்தான், என்னை விட ரொம்பவே நல்ல பையன்தான் அப்படி தான் எல்லாரும் சொன்னாங்க அப்படின்னு சீரியஸ் சொல்கிறாரு. ஆனால் அவர் இறந்துட்டாரே அப்படின்னு ஹாரி கேட்குறான். ஆமாம், அவன் ஒரு ஸ்டூபிட், ஒரு இடியட். அவன் வந்து டெத் ஈட்டரை ஜாயின் பண்ணான் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நீங்கள் சும்மா சொல்கிறீங்க அப்படின்னு ஹாரி சொல்லுறான். கமான் ஹாரி, நீ இந்த வீட்டை ஒழுங்காக பார்க்கலையே என்ன? என்னோட அப்பா அம்மா எந்த மாதிரியான விசார்ட்ஸ்னு உனக்கு தெரியலையா அப்படின்னு சீரியஸ் சொல்கிறாரு. ஆனால் உன்னோட பேரண்ட்ஸ் வந்து டெத் ஈட்டர்ஸா அப்படின்னு ஹாரி கேட்குறான். நோ நோ நோ, ஆனால் நம்பு, அவங்க வந்து வால்டமார்ட் தான் சரியான ஆள். அவரோட ஐடியா தான் சரி. இந்த பியூரிஃபிகேஷன் ஆஃப் விசார்ட் ரேஸ் வந்து தேவையான ஒன்று. மகள் பான்ஸை எல்லாத்தையும் அழிச்சிடணும், பியோர் பிளட்ஸை தான் சார்ஜில் வைக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. அவங்க மட்டும் கிடையாது, அந்த காலத்து ஆளுங்க நிறைய பேர் அப்படி தான். வால்டமார்ட் அவரோட உண்மையான முகத்தை காமிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் அவர் தான் சரி, அவர் தான் பவருக்கு வரணும் அப்படின்னு நினச்சாங்க. என்னோட அப்பா அம்மாலாம் வந்து ரொம்பவே பெருமையாக இருந்தாங்க அவன் வால்டமார்ட்டோட போய் சேர்ந்ததை நினச்சி அப்படின்னு சீரியஸ் சொல்கிறாரு. அவர் ஆர்டர் யாராவது கொன்னுட்டாங்களா அப்படின்னு ஹாரி கேட்குறான். ஓ இல்லை இல்லை, அவனை வந்து வால்டமார்ட்டே கொலை செஞ்சுட்டாரு. வால்டமார்ட்டோட ஆர்டர்ஸில் யாரோ கொலை செஞ்சுருப்பாங்க, அதுதான் லைக்லியாக இருக்கும். ஏன்னா ரெகுலர்ஸ் அவ்வளோ ஒன்றும் இம்பார்ட்டண்ட்டான ஆள் கிடையாது வால்டமார்ட்டே நேரில் போய் கொள்கிற அளவுக்கு. அவன் இறந்ததுக்கப்புறம் நான் என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா
அவன் ரொம்ப உள்ளே போயிட்டான். அதுக்கப்புறம் தான் வால்டமோர்ட் எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரிஞ்சிருக்கு. அவன் அதிலேருந்து வெளியே வர ட்ரை பண்ணியிருக்கான். ஆனால் அந்த மாதிரி தான் வால்டமோர்ட் கிட்ட போய் உன்னோட ரெசிக்னேஷன் லெட்டரெல்லாம் கொடுக்க முடியாது. ஒன்று அது லைஃப் டைம் சர்வீஸ், இல்லைன்னா அது சாவு தான் அப்படின்னு சீரியஸ் சொல்கிறாரு. அந்த நேரத்தில் லஞ்ச் அப்படின்னு மிஸ்ஸஸ் வீஸ்லியோட வாய்ஸ் அவங்க எல்லாருக்கும் கேட்குது. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.